பத்மா தன்னுடைய கடைசி அண்ணன் வேணு வீட்டுக்கு வந்திருந்தாள். வா பத்மா, உட்காரு என்றான் வேணு. உள்ளே இருந்து வந்த வேணுவின் மனைவி தன் நாத்தனாரை வரவேற்றாள். மாடியில் இருந்து வந்த மாதவன், வாகத்த, ரொம்ப நாளாச்சு, இப்பதான் எங்க வீட்டுக்கு வழி தெரிஞ்சுதா என்றவாறு பத்மாவின் எதிரே அமர்ந்தான். மாதவா, நல்லா வளர்ந்துட்ட. வளராம இருந்தா எப்படி அத்த? எனக்கு வயசு 22 ஆச்சு என்றான் மாதவன். எனக்கு வயசு 18 என்றவாறு குமார் வந்தவன், அத்த நல்லா இருக்கீங்களா என்றவாறு தன் தாயின் அருகே அமர்ந்தான். உண்மையிலே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இப்படி எல்லாரையும் உங்களை பார்க்கறதுக்கு என்றாள் பத்மா. உனக்கு பத்மா, இருந்து சாப்பிட்டு போகலாம். உனக்கு பிடிச்ச அத்தனை ஐட்டத்தையும் சமைக்க சொல்றேன் என்றான் வேணு. ஆமா, இருந்து சாப்பிட்டு போ பத்மா என்றாள் வேணுவின் மனைவி. என்ன சாப்பிட்டு பாரு, வந்தன்ன உன்னை பார்க்க வந்தது. எனக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுது. கொஞ்சம்னு சொல்லக்கூடாது, ஒரு 10 லட்சம். என்கிட்ட 10 லட்சம் இருக்கு. ஒரு லேண்டு விலைக்கு வந்திருக்கு. அதை வாங்கணும்னு தயக்கமா கூற, கொடுக்குறம்மா. அப்பா, சில கேள்வி எனக்கு இருக்கு. அதுக்கான பதில உங்க தங்கச்சி சொன்ன பிறகு நீங்க பணத்தை கொடுக்க என்றான் மதுரன். எல்லோரும் புரியாமல் பார்க்க, அத்த, உங்க கூட பிறந்தவங்க எங்க அப்பாவோட சேர்த்து 4 பேரு. மற்ற 3 பேரும் சீர சிறப்பமா இருக்காங்க. ஒரு 8 வருஷத்துக்கு முன்னால எங்க குடும்பம் ஒரு பிச்சைக்கார குடும்பமா இருந்துச்சு. அந்த சமயத்துல நீங்க உள்பட எங்களுக்கு யாரும் உதவி செய்யல. இப்போ எங்க நிலைமை அடியோடு மாறிடுச்சு. அப்பா ரியல் எஸ்டேட்ல பூந்து இப்ப கோடி கோடியா சம்பாதிக்கிறார். அந்த காலத்துல நீங்க வீடு கட்டி கிரக பிரவேசம் பண்ணும்போது எங்களுக்கு துணி எடுத்து கொடுக்கல. நானும் என் தம்பியும் பசியோட முதல் பந்தியில சாப்பிட உட்கார்ந்தோம். ஏண்டா சோத்து கலையறீங்க என்ன எல்லாரும் முன்னாடியும் அவமானப்படுத்தி எழுந்திருக்க வச்சிங்க. எங்க அப்பா வேலையில்லாம கஷ்டப்பட்ட போது உதவி செய்யாம என்கிட்ட உங்க அப்பா சத்தியமா உருப்பட மாட்டான், உங்களா பிச்சை எடுக்க வைப்பான் அப்படின்னு கேவலமா பேசுறீங்க. உங்க வீட்டு விசேஷத்துல மற்ற அண்ணன் அவங்க மனைவிக்கு பட்டு புடவை எடுத்து கொடுத்துருக்கீங்க. எங்க அம்மாவுக்கு சாதாரண புடவை, எங்களுக்கு எதுவும் கிடையாது. இப்படி பல துரோகங்களை செஞ்சுட்டு இப்ப வந்து அண்ணங்கிற உறவு கொண்டாடிக்கிட்டு பணம் கேட்க வரீங்கள, உங்களுக்கு கொஞ்சம் கூட வெக்கமா இல்லை? அண்ணா, உன் மகன் ஏன் இப்படி பேசுறான், கண்டிக்க மாட்டியா? யோசித்த வேணு, கரெக்டா தான் பேசியிருக்கான். பசங்க வளர்ந்துட்டாங்க, சிந்திக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீ புறப்படுமா என்றவாறு வேணு வெளியேறினான்.